வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். நீட் விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடிதம். நீட் தேர்வுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதற்கு நன்றி. நீட் தேர்வால் கிராமப்புற மாணவர்கள் சம வாய்ப்புடன் போட்டி போட முடியாத நிலை உள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றி நல்லாட்சி மக்கள் வழங்கிய நற்சான்றிதழ். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிக்கை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சரணடைந்த நபரை அவசரமாக சுட்டுக் கொண்டது ஏன்? எடப்பாடி பழனிசாமி கேள்வி. வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தல். என்று கருதுகிறேன். அவர் சரணடைந்திருக்கின்றார். இப்படி சரணடைந்தவரை வேகமாக அதிகாலையிலேயே அவரை அழைத்து சென்றதாக இந்த ஊடகத்திலே நான் பார்த்து தெரிந்து கொண்டேன். ஊடக செய்தி, அந்த செய்தியின் வாயிலாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 67,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார். திமுகவின் சாதனை திட்டங்களை மக்களை சென்று சேர்ந்ததே விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றிக்கு காரணம். திமுகவுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்த மக்களுக்கு நன்றி என அமைச்சர் பொன்முடி பேட்டி. இருக்கிற சாதனைகளை மக்களிடம் எடுத்துச் சொல்லி நாங்கள் அனைவரும் பிரச்சாரம் செய்து எல்லோரும் தோழமை கட்சிகள், இந்தியா கூட்டணியினுடைய தோழமை கட்சிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுத்திய அந்த நிகழ்வுதான் இந்த வெற்றிக்கு மிக முக்கிய காரணம். அவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் 67,000 வாங்கிறது சாதாரண. சீமானுக்கு அடுத்தடுத்த தேர்தல்களில் இன்னும் அதிகமாக மக்கள் பாடம் புகட்டுவர். முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்த சீமானின் விமர்சனத்திற்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி. மிக கடுமையான விமர்சனங்கள் திமுக மேல வைக்கப்பட்டிருந்தது இல்லையா? இப்ப தேர்தல் முடிவுகளில் பார்க்கும்போது ரொம்ப சொற்பமான ஒரு வாக்குகள் தான் நாம் தமிழர் வேட்பாளர் பெற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 சொல்ற வாக்குகள் தான் பெற்றிருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்த தேர்தலில் அவர் வாய்க்குழுப்பிற்கு மக்கள் இன்னும் அதிகமான பாடத்தை கற்பிக்க தயாராக இருக்கின்றார்கள். பொது தேர்தலில் சாதனை செய்ததாக தனியார் பள்ளிகளுக்கு அரசு செலவில் பாராட்டு விழாவா என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. ஆகஸ்ட் 4ஆம் தேதி நடத்தப்படுவதாக கூறப்படும் விழாவை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். சென்னை போரூரில் அழகு நிலையம் என்ற பெயரில் பாலியல் தொழில் நடத்திய பவுன்சர் கைது. 6 பெண்களை மீட்டு போலீசார் விசாரணை. உதகையில் ஞாயிறு விடுமுறையொட்டி சாரல் மழையில் நனைந்து குளு சீசனை அனுபவித்த சுற்றுலா பயணிகள் படகு இல்லத்தில் சவாரி செய்தும் மகிழ்ச்சி. கோவையில் 1000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்ட சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டி. ஒற்றை சிலம்பம், இரட்டை சிலம்பம், கம்பு வீச்சு, வாழ்க்கேடயம் என அசத்திய மாணவ மாணவிகள். பொள்ளாச்சி அடுத்த ஆழியார் கவியருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகளை அவசரமாக வெளியேற்றி அருவியில் குளிக்க தற்காலிக தடை விதித்தது வனத்துறை. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 3 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். வார விடுமுறையை முன்னிட்டு ஒகேனக்கலில் குவிந்த சுற்றுலா பயணிகள்.
காவேரி ஆற்றின் இயற்கை அழகை ரசித்தும் பரிசல் சவாரி செய்தும் உற்சாகம். காவிரி ஒழுங்காற்று குழு பரிந்துரை குறித்து விவாதிக்க இன்று கர்நாடகாவில் கூடுகிறது அனைத்து கட்சி கூட்டம். காவிரியில் தண்ணீர் திறப்புக்கு எதிராக முக்கிய முடிவு எடுக்கப்படும் எனவும் தகவல். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை இன்று காலை வரை இயல்பை விட 88% கூடுதலாக பெய்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஒடிசா மாநிலத்தில் உள்ள பூரி ஜெகநாதர் கோயிலின் பொக்கிஷ அறை திறக்கப்பட்டது. ஆபரணங்களை கணக்கிட 46 ஆண்டுகளுக்கு பின்னர் பொக்கிஷ அறை திறப்பு.